நல்லா இருக்கா? வெரி குட், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, எப்படி வந்த? இப்படிதான். அப்படிதான் வந்தியா? யாரும் உன்னை பாக்கல? பாத்தாங்களா? ஐயா, இந்த பக்கமா வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆசை, வெக்கம் அறியாது. யாரு மேல ஆசை? போங்க, அது போட்டோம். என்ன பார்த்தா ஒரு தொழிலாளி மனைவி மாதிரி இல்ல? இல்ல. ஏன்? ஏன்னா முத்து போல பல்லு, முல்லைச்சிரிப்பு, ரோஜாப்பூ இதழு, ஆப்பிள் மாதிரி கண்ணம் இல்லையே. இங்க இருக்கிற தொழிலாளி பொம்பளைங்க யாருக்குமே இந்த மாதிரி இல்லையேன்னு சொன்ன. இந்த மாதிரி சாப்பாட்டை 10 நாளைக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி வீட்டுல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கா சாப்பாடு கொண்டு வந்துருக்கிறியா? எங்க? ஐயோ, எனக்கு காலியா இருக்குதே. ஆமா, காலிதான். பின்ன மாமனார் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அதனால்தான் உங்க சாப்பாட்டை நான் சாப்பிட வந்தேன். ஓஹோ, இந்த சாப்பாடு உனக்கு ஒத்துக்காது. இது வேலைக்காரங்க சாப்பாடு. நீங்க சாப்பிடும் போது நான் சாப்பிட கூடாதா? பிடிங்க. அப்பா சாப்பிடலாமா? ஆமாம்மா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா தயிர் சாதம்? தயிர் சாதம். உங்களுக்கு என்ன சமைக்கணும் நான் காலையிலேயே சொல்லிட்டு போயிருந்தேனே. பரவாயில்லம்மா, இது போதும் எனக்கு. உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. உன் உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் என் உடம்புக்கு ஒத்துக்குமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பிள்ளைங்க சாப்பிடுறதான் பெற்றவங்க சாப்பிடணும். அப்பா, தாதா, எல்லா விஷயத்திலயும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிற மாதிரி இதுலயும் கொடுப்பேன். உனக்கு வரப்போற கணவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு பார்க்க விரும்பல, ஏழையா பணக்காரனான்னு கேட்க நினைக்கவே இல்லை. ஆனா நல்லவனா கெட்டவனான்னு மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவர் ரொம்ப நல்லவருப்பா. Are you sure? Yes, I'm sure. இல்லப்பா. எதுக்கு நான் கேக்குறேன்? ராஜினாமா எழுதி வச்சிருக்கிறேன். இதுல கையெழுத்த போட்டுட்டு சாவியை கொடுத்துட்டு இப்படித்தானா போ. ஓஹோ, இந்த வேலையை நம்பி நான் இல்ல, என்ன நம்பியும் இந்த வேலை இல்ல, தெரியுமில்ல? நீ இந்த வேலையை விட்டு போனா திருடித்தான் பொழைக்கணும். அப்படி நான் திருடித்தான் பிழைக்கணும்னு ஒரு நிலைமை ஏற்பட்டா ரகசியமா திருட மாட்டேன், பகிரங்கமா கொள்ளையடிப்பேன், கொலை செய்யவும் தயங்க. முதலாளி பாத்தீங்களா, இவரை பத்தி நீங்க ராத்திரி சொன்னதெல்லாம் வச்சு திட்டுன்னு திட்டேன். நான் திட்டு சொல்லலையே. நீங்க சொல்லல, ஆனா என் மனசு கேட்கலையே. முதலாளி, ஒரு சின்ன வேண்டுகோள். அன்னைக்கு இவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி என்ன ஒழியான்னு சொல்ல வச்சாரு. இன்னைக்கு நான் ஒரு கூட்டத்தை கூட்டி இவர் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் எடுத்து சொல்லி இவரை ஒழியான்னு சொல்ல வச்சாதான் என் மனசு ஆறும். கந்தசாமி, நீ நம்ம எஸ்டேட்ல ரொம்ப வருஷமா வேலை பாக்குற இல்ல? 3 தலைமுறையா இங்கதானுங்களே. ஐயோ பாவம், ரொம்ப ஆசைப்படுற. உன் ஆசைத்தான் கெடுப்பானே. எங்க சொல்லு பாக்கலாம். தொழிலாளி சேகர் ஒழிக, முதலாளி சேகர் ஒழிக. முதலாளி இவரா முதலாளி? கந்தசாமி, எனக்கு பிறகு இந்த எஸ்டேட்டுக்கு யார் முதலாளியா வரப்போறதுன்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல. சொன்னீங்க, உங்க மகளுக்கு வரப்போற மாப்பிள்ளன்னு. முதலாளி, இவர் சிகப்பு குடி பச்சை குடி காட்ட தெரியாதேன்னு அபிப்பிராயப்பட்டேன். நீங்க இவரை டிஸ்மிஸ் பண்ணத்தான் வர்றீங்கன்னு நினைச்சு நான் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். சின்ன முதலாளி, நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல கந்தசாமி, மாப்பிள்ளை நாளைக்கு மெட்ராஸ் போகணும். ட்ரெயின்ல ஏர் கண்டிஷன் டிக்கெட் ஒன்று புக் பண்ணு. சரிங்க. என்னப்பா பேசாம இருக்கேன்? என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல சார். நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சேன். அதை நீங்க இப்படி மன்னிப்பீங்க, எனக்கு இவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். சேகர், ஆண்டவன் ஒரு ஆணையும் பண்ணையும் படைக்கும் போது இன்னாருக்கு இன்னாருன்னு முடிச்சு போட்டுதான் அனுப்புறான். என் மக உனக்கு மனைவியா இருந்தா மட்டும் போறேன். உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளா இருக்கணும். உன்னோட கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கு நல்ல நாத்தியா இருக்கணும். மன்னிக்கணும் சார், எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கை யாருமே கிடையாது. ஒரே ஒரு அண்ணன் மாத்திரம் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன பிடிக்காது. மற்றவங்களை எப்போதும் நம்ம வழிக்கே இழுக்காம நாம அவங்க வழிக்கு கொஞ்சம் போயிட்டோம்னா எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். உங்க அண்ணன்கிட்டையும் சொல்லு, நான் ஒரு லெட்டர் தர்றேன், அதை கொண்டு போய் நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர்கிட்ட கொடு. நீ நம்ம வீட்லயே தங்கிக்க. அங்க ராமையான்னு ஒரு வேலைக்காரன் இருக்கான், ரொம்ப நல்லவன். உனக்கு வேண்டி எல்லா வசதியும் பண்ணி தருவான். நல்லது. அப்போ நீ ஊருக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு.
தலைநகரம் சென்னையில் பயங்கர மழை. சென்னையில் உள்ள பிரபல பேங்க் நேற்றிரவு கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரு பயங்கர கொள்ளை கூட்டம் இதை செய்திருக்கிறது. இதில் முக்கியஸ்தனாக கருதப்படும் சேகர் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டான். அவன் அப்பவே சொன்னான், பகிரங்கமா கொள்ளையடிப்பேன், அதுக்கு வேண்டிய நெஞ்சு தைரியம் என்கிட்ட இருக்குன்னு. முதலாளி அவன் தான் செஞ்சிருப்பான். தயா, நீ கொஞ்சம் சும்மா இரு. ராதா, கேட்டியாமா அந்த கொடுமைய? பெற்றவங்களை மதிக்காம தானா தேடிக்கிற காதலன் எப்படி இருப்பான்னு படிச்சு தெரிஞ்சுக்க. என்னடா பாக்குற? கூடிய சீக்கிரம் உன் போட்டோ அதுல வரப்போகுது. ஏன் சார் வீணா? நானு ரொம்ப நல்லவன் சார். நடிக்காதடா, திருடனை எங்க இருந்தாலும் நாங்க புடிச்சிருவோம். இது நீங்க இல்ல. குட் மார்னிங் சார். ஓ உள்ள இந்த ரூமுக்குள்ளியா? என் பழைய ரூம் என்னங்காச்சு? ஏண்டா இது என்ன ஹோட்டல் நினைச்சிட்டு இருக்கியா? அங்க என்ன அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். ஓடா உள்ள. ஐடி சார் சௌக்கியமா? போன வாட்டி 10 மாசத்துக்கு முன்னால வந்திருந்தேன். அப்ப வீட்டுல மசக்கன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி பையன் சௌக்கியமா? சாய் பொண்ணா? போடா உள்ள. ஏங்க எல்லாரும் சல்லு புள்ளுன்னு விடுறீங்க? சார் பரவாயில்ல, சாவி இல்லாம நான் திறப்பேன். அதிகார பூட்டு திறந்தாச்சு. அட பாவி, பிட் பாக்கெட் தான் அடிப்பேன்னு பார்த்தேன். பூட்ட வேற திறக்கிறியா? இங்கதான் சார் பூட்ட திறந்தேன், அங்கதான் பாக்கெட் அடிச்சேன். ஐயோ ஐயோ, போடாப்பா உள்ள நீ. சார் நீங்களா? உங்க பர்ஸ் அடிச்சதுக்காக நான் உள்ள வரேன் நியாயம்? பர்ஸ பறி கொடுத்து நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அதுக்குள்ள 56 ரூபாய் தாங்க இருந்தது. நான் காயனா கூட அனுபவிக்கிறேன். என் கூட்டாளிங்க அத்தனை பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. என் பர்ஸ பிக் பாக்கெட் பண்ணது நீதான் எனக்கு தெரியும்பா. அந்த பணம் பறிபோனதை பத்தி கூட எனக்கு அக்கறை இல்ல. ஆனா அதுக்குள்ள பேப்பர் இருந்துச்சே, பாத்தியா? பாத்தனே. எங்க அது? கிழிச்சு போட்டேன். கிழிச்சு போட்டியா? நான் எப்பவுமே தடயங்களை வச்சுக்கிறது இல்ல, இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன். யோத படிச்சாவது பாத்தியா? எனக்கா படிக்க தெரியாது. தேர்ட் ஃபாரம் 3 வருஷம் படிச்சிருக்கிறேன். அவளுக்காகவே. யாருக்காக? அது முடிஞ்ச கதை. அதுக்காக 6 மாசம் வந்து போயாச்சு. சார் உங்களுக்கு என்னமா சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க? வெரி குட் கேரக்டர், வெரி குட் கான்டக்ட். ஐயோ, என் ஜென்மத்துல இந்த மாதிரி சர்டிபிகேட் பார்த்ததும் இல்ல, வாங்க போறதும் இல்ல. ஏன் பாயன் வயத்தச்சல பட்டிக்கிறேன். அந்த பேப்பர்ல ஒரு முக்கியமான அட்ரஸ் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ஆகப்பட்டவன நடு ரோட்ல பார்த்த போது அந்த அட்ரஸை கேட்கறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீ உன் தப்புக்காக ஓடினே, நான் என் பொழப்புக்காக உன்னை துரத்த ஆரம்பிச்சேன். அப்ப அங்க வந்த போலீஸ்காரங்க அந்த பேங்க கொள்ளையடிச்சுட்டு ஓடுற ஆசாமி நான் தான் நினைச்சு என்னை கைது பண்ணிட்டு வந்து இங்க அடைச்சிட்டாங்க. சார் நீங்க உள்ள வந்ததுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனிமே பிக் பாக்கெட் அடிக்கவே மாட்டேன் சார். உங்களை நானும் பார்த்தாச்சு. உலகத்துல உள்ள வர்றவன் அத்தனை பேரும் குத்தவாளி இல்ல, வெளியே இருக்கிறவன் அத்தனை பேரும் நிரபராதி இல்ல. சார் ஐ வில் ஷட் அப். என்ன நீங்க பாட்டி எஸ்டேட்ல போய் தங்கிட்டீங்க ஒரேடியா? என்ன பண்றது ராஜன், எஸ்டேட்ல லேபர் ட்ரபிள் ஆரம்பமாகி போச்சு. நான் இருந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா வச்சு. நீங்களா? போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுட்டாங்களா? நான் எல்லார்ட்டையும் சொன்னேன் நீங்க குற்றவாளி இல்லைன்னு. என் வீட்டுக்கு வரல. என்ன நீங்க என் தம்பி சேகர் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நாங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். நீங்க மட்டும் இல்ல, பல பேர் இந்த மாதிரி தான் எங்க 2 பேரையும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அழக்கூடாது. ராதா எங்க? அதோ எங்க? ஹலோ மிஸ்டர் சேகர். நோ இவர் மிஸ்டர் அசோக், இந்த ஹோட்டல் முதலாளி. பெரிய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ் எல்லாம் இருக்கு இவருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அசோக், திஸ் இஸ் மிஸ்டர் தியாகராஜன், ராதா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொப்ரைட்டர் இவரு. ஓ ப்ளீஸ் see you. நான் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன். ஆண்டவருடைய அலட்சிய படத்தை பார்த்து நானே கொஞ்ச நேரம் அப்படி ஏமாந்துட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க நம்ம வீட்டுக்கு போக வாங்களேன். ஓ எஸ், அவசியம் வரட்டுமா? வாங்க. நீ விரிச்ச வலை பெரிய வலை. மான் விழுந்துட்டுதா? அது கவரிமான், கொஞ்சம் லேட்டா தான் விழும். நானும் கோகிலாவும் இவங்க கிட்ட தான் டைப்பிஸ்டா இருந்தோம். ஓ, ஒரே பொண்ணும் பெரிய பணக்காரர். டப்பா சார் நீ போகலாம். ஏன் சார்? உன்னை எப்போ பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சீக்கிரம் திறந்து விட சொல்லுங்க சார். இன்னைக்கு 63